ஹலோ ட்ரகீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஷாக்கக்கோர நான் தான். சரி, ஓகே. இன்னைக்கு அதனோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஷாக் ஆகாதீங்க, டைம் இருந்தனால ஜஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஆனாலும் ஒரு கமெண்ட் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. முன்ன இந்த மாதிரி சப்போர்ட் சுத்தமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேபி நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி டைப்லலாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் போடுற கண்டென்ட்டுக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா, வளராத தரா கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேடா. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லாஸ்ட்டாக இதோட எண்ட் பண்ணியிருப்போனா, தயவங்க இந்த மாதிரி ஜேகேக்கு லைக் அவன் தான் தப்பிக்க விட்டான்னு சொல்லிட்டு அந்த கர்னல் எல்லாரும் கொண்டு வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. அட்லாஸ்ட் ஜேகேக்கு அவன் வந்து உண்மையாக தான் லவ் பண்ணியிருக்கான். இப்போ அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் அவனை ஜேகே போயிட்டு அழகா ஹெலிகாப்டரில் காப்பாற்றிட்டு அப்படியே திரும்பி வந்திருப்பான். ஓகே, இட்ஸ் கண்டினியூ திஸ் பார்ட். அப்போ அப்படியே ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்காங்க. ஜேகே அவனோட மேன்ஷன் ரீச் ஆகுறான். ஹெலிகாப்டர் அழகா ஹெலிபேடில் லேண்ட் ஆகுது. டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜேகே தயங்க அப்படியே தூக்கிக்கிறான். பேபி, உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். யூ ஆர் மைன், ஸ்ட்ரிக்ட்லி மைன். என்கிட்ட இருந்து உனக்கு யாராலையும் எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு அவனும் தூக்கிட்டு வந்து பெட்டில் போடுறான். அப்போ ஆல்ரெடி அவன் டாக்டர், அவனோட பர்சனல் டாக்டர், அவங்க எல்லாத்துக்கும் கால் பண்ணியிருப்பான். ஸோ வீட்லேயே ஒரு ரூமில் அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப் எல்லாம் பண்ணிட்டு அந்த மானிட்டர் பண்ணுற எல்லா மிஷின்ஸும் வருது. அப்படியே டக் டக்குன்னு அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு டேக்கு அப்படியே ட்ரிப்ஸ் ஓடிட்டு இருக்கு. தயம், எப்போ நீ எழுந்துப்பான்னு இருக்கு. எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கு தயம். எப்போ நீ சீக்கிரமா எழுந்துக்குவான்னு இருக்கு அப்படின்னு. அப்படியே ஒரு 2 hours ஆகுது. டாக்டர் வராங்க. ஜேகே, ஏனாச்சு அவனுக்கு? இல்லை, ரொம்ப எனர்ஜிலெஸ்ஸாக இருந்தாங்க. அதான் இப்போ ஓரளவு ஓகே. ஓ, குளுக்கோஸ் பாட்டில் போட்டிங்களா? போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதிகமாக நிறையா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொடுங்க. வாட்டர் அதிகமாக கன்சியூம் பண்ண சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துலேயே கண் முழிச்சிருவாரு. இல்லை எதுவும் அடிபட்டுறீங்களா? ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் போடுற அளவுக்கு பெரிய காயம் இல்லை. ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே மெடிசன் வச்சது சரியாகிரும். பட் ஒரு 1 weekலேருந்து 2 weeks வரை டைம் எடுக்கும். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா தான் ரொம்ப ஆபத்தாயிருக்கும். பட் காட்ஸ் கிரேஸ், நல்லபடியாக நீங்கள் போய் காப்பாற்றிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அப்போ தயங்க அப்படி கண்ணு முழிக்காம பெட்ல படுத்திருக்கான். ஜேகே அப்படியே தயங்கோட பக்கத்தில் போயிட்டு அவனோட கையை அப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அவனோட நெத்தில எடுத்து வச்சுட்டு, தயம், எனக்கா நீ எவ்வளோ பண்ணிருக்கல. ஆனால் அது எதுவுமே எனக்கு தெரியல. பிகாஸ் உன்னை நான் நம்பல. அப்போ நான் தானே முட்டாள். ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப முட்டாளா ஃபீல் பண்ற. நீ எப்போ கண்ணை திறந்து என்னோட கண்ணை பாப்பன்றிருக்கு அப்படின்னு வெயிட் பண்றான். சாப்பிட கூட இல்லை. அவனோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு, சார் என்னாச்சு சார்? நீங்கள் இன்னும் சாப்பிடல. இட்ஸ் ஓகே, நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களோட ஒர்க் பாருங்க. முடிஞ்சா லீவ் வேணா எடுத்துக்கோங்க. பஷானில் நிறைய பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிடுறேன், போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இப்போ அவனோட வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரகர்ட்லாம் இல்லை, சாஃப்டாகவே எல்லாட்டே பேசிட்டு இருக்கான். தயம் இன்னும் எழுந்துக்காம இருக்க, எப்போ சாப்பிடுறது? அப்போ தயங்கோட கை லைட்டாக அசையுது. ஈவினிங் போல ஆயிடுச்சு. அப்போ ஜேகேவும் முழிச்சிட்டானா என்ன அப்படின்னு பார்க்குறான். அப்போ தயங்க அப்படியே உடம்பெல்லாம் செம்ம பெயினாக இருக்கு. கனல் அது தயம் நான் தான் ஜேகே பேசுகிறேன். தயம் உன் பக்கத்தில் தான் இருக்கு. தயம் ஜேகே அது அப்படின்னு எழுந்துக்க பார்க்குறான். இப்போ ஜேகே அவன் லைட்டாக பின்னாடி போட்டுட்டு, எதுக்கு பறந்துக்கிற? எழுந்துக்கலாம் வேணா தயம். இல்லை, நீ இப்படியே இரு. உடம்பு தான் உனக்கு சரியாகல, அப்புறம் எதுக்கு ஸ்ட்ரைன் பண்ணி எழுந்துட்டுருக்க? இல்லை ஜேகே, அது எதுவுமே கேட்கல, இரு, உன் தலை பக்கத்தில் வர அப்படின்னு தயங்கோட தலையை மெல்லமா பிடிச்சிட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். என்னாச்சு தாங்கோ? என் பேபிக்கு என்னாச்சு? அது வந்து அப்படின்னு
இப்போ தயாங் ஜேகேவோட ஹேண்டை நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஜேகேவை நல்லா ஃபேஸை பார்த்து ஐ டு ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு, ஜேகே என்ன பேபி? ஜேகே தான் இங்கதான் இருக்க, சொல்லு. உண்மையாவே நான் உனக்கு துரோகம் பண்ணோன்னு நினைக்கல ஜேகே. எனக்கு தெரியும், லாஸ்டா தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எனக்கு துரோகம் பண்ணலன்னு நினைக்கலன்னா அப்போ நான் நம்புறியா? உன்னை நம்பாம வேற யாரடா நம்புவேன்? எனக்காக டெத் வரையும் பார்த்துட்டு வந்திருக்க. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? நீ தான் காப்பாத்திட்டல. எனக்கு தெரியும், நான் டெத் வரைக்கும் போனாலும் டெத் ஆக மாட்டேன். பிகாஸ் நீ என்ன காப்பாத்திருவேன்னு. ஷமால அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கியா? ஆமா, ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்க. உன்னோட அழகான கண்ணு, இதோ ஹேரு, இந்த மச்சம், அந்த டெரரான லுக்கு. ஆனா தூங்கும் போது இதெல்லாம் அப்படியே சாந்தமா இருக்கும். சரி, அப்படியே ரசிச்சு விட்டுறதுனா நானும் தான் ரசிப்பேன். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தேன்ல, அப்படியே அடிபட்டு பாரு. எனக்கு மூஞ்ச பார்க்கும்போது அப்படியே அப்படியே கோவமா இருக்கும். மூஞ்ச பார்க்கும்போது உன்னை அப்படி ஆகுனா உன்னை சும்மா விடக்கூடாதுன்னு. இந்த காயெல்லாம் ஆரி என்னோட ஃபேஸ்ல மார்க் ஆனாலும் என்ன லவ் பண்ணுவியா? என்ன லவ் யூ சொல்லையா உன்கிட்ட? சொல்லு. என் ஃபேஸ் அசிங்கமானாலும் ஸ்டெல்ல நான் லவ் பண்ணுவியா? உன் ஃபேஸ் அசிங்கமா போனாலும், ஏன் என் ஃபேஸ் செதஞ்சே போனாலும், ஸ்டில் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஆல்வேஸ் பேபி. அவ்வளவு பிடிக்குமா? ஏன் எனக்காக என்ன வேணாலும் பண்றேங்கிற? தோ இங்க பாரு, என்னால இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து நிக்கிற. எப்படிலாம் இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் காரணம்லாம் கேட்காத, உன்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ஸ்பை வாழை பார்த்திருக்கான், ஸ்பை வாழை பார்த்திருக்க அப்படின்னு உன்னை பிடிச்சி நல்லா கொஞ்சறான். வலிக்குது. சாரி சாரி சாரி, வலிக்குதா? ரொம்ப வலிக்குதா டாக்டர்? இல்ல அந்த லெவலாம் இல்ல. எப்போ ட்ரிப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க? சாரி, எப்போ நல்லா ஹெல்த்தியா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான். ஜெயே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி வச்ச வரைக்கும் எடுத்துட்டே வரல. இப்ப நான் சமத்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊட்டி விடுவேன். டே சாப்பிடணும், என்ன சாப்பிடாம இரு, அடிதான் அப்புறம். இல்ல எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணாம் ஜேகே. ஏன் வேணாம்? எனக்கு ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. தயம் பிச்சிருவேன், பிச்சு குழந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தேன்னா. ஸ்பைசி கொரியன் நூடுல்ஸ்லாம் சாப்பிடலாம். இப்போ அது ஸ்ட்ரென்த்தா இருக்கணும்ல, எனக்கு அதுதான் வேணும். என்ன பேபி? எனக்கு ஆரோக்கியமா திரும்பி வரணும். ஆனா ப்ளீஸ் எனக்கு வேணும். ஆசை வரப்பட்டுடியே. சரி, கொஞ்சம் தான், 2 வாய் தான். அப்புறம் ஃப்ரூட் சாப்பிடணும். டீலா? டீல். அதுக்கப்புறமா நான் கண்டிப்பா ஃப்ரூட் சாப்பிட்டுறேன். பேபி ஏமாத்த கூடாது. இல்ல, நான் ஏமாத்தவே மாட்டேன். நான் கண்டிப்பா சாப்பிட்டுறேன் ஜேகே. அப்படின்னு அவனே போயிட்டு ஏப்ரான் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு, மாஃபியோட வீடு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டிம் லைட்ல பார்க்கவே ஏஸ்தட்டிக்கா இருக்கு, அப்படியே சமைச்சிட்டு இருக்கான். அப்ப ஜேகே தயாங்கோட கையில ஒரு மொபைல் கொடுத்துருப்பான். இந்த மொபைல்ல என் நம்பர் மட்டும்தான் இருக்கு, கால் பண்ணு, ஏதாச்சும்னா இங்க இருந்து கண்டிப்பா உன்னால கத்தியெல்லாம் கூப்பிட முடியாது. எவ்வளவு அழகா பாத்துக்கிறான்ல. எனக்காக குக் பண்ணிட்டு இருப்பான் மட்டும். சும்மா கால் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு சும்மா கால் பண்றான். ஜேகே ஏதாச்சும் எமர்ஜென்சினா தான் பண்ண சொல்லியிருப்பான். தயாங்கோட போன் வந்ததுமே அப்படியே அவன் போனை பார்த்துட்டு ரொம்ப பதறி அடிச்சு ஓடிட்டு இருக்கான் தயாங்கோட ரூம்க்கு. ஷனாச்சு பேபி, எனிதிங் சீரியஸ் என்னாச்சு? சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ வரியா என்னன்னு. பேபி ரொம்ப பண்ற. பண்ணக்கூடாதா? நான் மட்டும் தானே டேஸ்ட் பண்ணணும், வேற யாரு டேஸ்ட் பண்ணுவா? நீ மட்டும்தான். ஐயோ பேபி, நூடுல்ஸ் இருந்துச்சு, மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இங்க பாத்துட்டு இருந்த நூடுல்ஸை மறந்துட்டான். தயங்குறவங்க தலை தெறிக்க கிச்சனுக்கு ஓடிட்டு இருக்கான். தயம், ஒரு மாஃபியாவை இப்படி அலைய வைக்கிறியா? கியூட்ல என் ஹஸ்பண்டா? எனக்கு கல்யாணமே ஆகல தயம், அதுக்குள்ள என்ன ஹஸ்பண்ட்? ஐயோ எனக்கே வெக்கமா இருந்துட்டு அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது. அப்போ ஸ்பைசி நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தயாங்கோட பக்கத்துல பவுல்ல வச்சு சாப்ஸ்டிக் வச்சு எடுத்து அது அப்படியே ஊதிட்டு இருக்கான். ஒரு வாய் தான், இன்னும் நிறையா.
ஐயோ வாயிலெல்லாம் அடிபட்டுருக்கு. இது பட்டாலே எரியும். இன்னும் நிறையா 2 வாய் தானே, இன்னும் நிறையா ஆயிடு. ஐயோ தயம் குழந்தை உன்னை அப்படியே அட்டை பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், தூக்கி வச்சு கொஞ்சிடுவேன். இன்னும் நிறையா தயம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். ஊதி விட்டுலாம். நீயே பண்ணியா? நல்லா இருக்கு ஜேகே. அப்போ நீ மாஃபியா இல்லை, நீ ஒரு குக். ஆமாம், என் பேபிக்காக மட்டும் நான் பர்சனல் மெய்டு. அப்படியா? அப்போ அந்த மெய்ட் ட்ரெஸ் போட்டுட்டு பூனைக்குட்டி மாதிரி வரியா? பிச்சிரும் பிச்சு, நீ தான் அப்படி வரணும். நான் மாஃபியாவாக இருப்பேன், அவனுக்கு இந்த மெய்ட் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பா. எனக்கு ஒன்று அதில் பார்க்கணுன்னு ஆசை, பார்த்துட்டு அப்படியே ஒன்று தூக்கி போட்டு முடிக்கணும்னு. இப்போ இல்லை, இப்போ அடிலாம் போட்டிருக்காங்க, எங்கே வலிக்கும்ல. நான் வேற முறடா, அப்போ எங்கே என்ன பண்ணுவானே தெரியாது. அது 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 வந்து சிக்கி இன்னொரு வாய் பேச்ச மாதிரியா நீனு? அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி பேச்ச மாற்றி விட்டுறது. இதுதான் லாஸ்ட்டு. இன்னும் 1+1 போனஸ். 2 வாய் தான் அப்படின்னு கியூட்டாக ஊட்டி விட்டுட்டுலாம் இருக்கான். இப்போ நைட் ஆகுது, தயாங்க தூங்க வைக்கிறான். ஜேகே என்ன தயம்? அதான் ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சுல, டாக்டர் இப்போ அகைன் ட்ரிப்ஸ் போடணுமா? இல்லைண்ணா, எனக்கு இப்போ ஒரு மாதிரி எனர்ஜியாக தான் ஃபீல் ஆகுது. இது வேணாம், எனக்கு ஒன்று கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் போல இருக்கு. பட் டாக்டர் கரெக்டாக வர்றாங்க. வேற ட்ரிப்ஸ் மாற்றிக்கலாமா? டாக்டர் அவன் வேணாங்கிறான், வலிக்குதான். இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் எனர்ஜிக்காக தான் அவ்வளவும் போட்டு வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஓகேனா இட்ஸ் ஓகே. இல்லை டாக்டர், இதெல்லாம் எடுத்துருங்க, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணட்டும் அப்படிங்க. இந்த மெடிக்கல் செட்டப் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. அப்போ ஜேகே தயாங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு ஒரு பஜாமா தான் போட்டுட்டு இருந்திருப்பான் காலையிலேருந்து. அப்போ அதெல்லாம் அப்படியே தான் இன்னும் போட்டிருக்கான் தயம். ஸோ அதோடய அவனை தூக்கிக்கிறான். தயம் இது வேணாம், நம்மளோட ரூமுக்கு போகலாமா அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு தயங்க அப்படியே விடுறான். அப்படியே என்னோட காலுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டுட்டு, தூங்குறியா? என்னை கட்டி பிடிச்சிக்கோ. கட்டி பிடிச்சோன்னா அப்படியே நல்லா நசுக்கி வச்சிருவான் ஒன்று. அப்புறம் நீங்கள் என்னென்னமோ தோணும், அப்படியே முத்தம் கொடுக்கணும்னு தோணும், அப்புறம் உதடெல்லாம் கடிக்கணும்னு தோணும். எனக்கும் அதுதான் வேணும். தயம் ஜேகே என்ன ஜேகே? அது வந்து அப்படின்னு ஃபோனை காட்டுறான். ஸோ தயாங் வந்து இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை ஒரு தேச துரோகினே அப்படியே இங்கே ஊர் ஃபுல்லாக அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ தேச துரோகியா நீனு? அவனுக்கு என்ன சொல்றது? நீ என் பேபி, எனக்கு தெரியும் நீ அப்படின்னு. கண்டவனுக்கெல்லாம் உட்காந்து பயந்துட்டு இருக்காத பேபி. அந்தளவு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ நல்லவன் ஜேகே, எனக்கு தெரியும் நீ நல்லவன் தானே. ஆனால் என்னால் ஏன் இதை ப்ரூவ் பண்ண முடியல? விடு, பார்த்துக்கலாம். கஷ்டமா இருக்கா? கஷ்டமாக தான் இருக்கு. நீ அழுகுறானே, இவன் கண் கலங்கினாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி ஓகே, இதெல்லாம் சரி பண்ணிடுவேன். என்ன சொல்ற? சரி பண்ணிடுவேன். இல்லை, அகைன் நான் அவங்கக்கிட்ட போக வேண்டாம். ஏன் போவேனா? மறுபடியும் உன்னை சுடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஓ சரி, நான் போகல. சரி, வேற இடத்துக்கு போயிடலாமா? நம்ம வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடலாம் ஜேகே அப்படின்னு ஜேகேவை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆசைப்பட்டு கேட்டு நான் என்ன செய்யாமல் இருந்திருக்கேன். இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் டைமாகவே கேட்குற. என்ன சொன்னாலும் நான் செஞ்சிருவேன். இதை தான் கேட்குற, என்னால் செய்ய முடியாதா? கண்டிப்பாக செஞ்சிருவேன். நீ ஆசைப்பட்ட மாதிரியே இன்னும் 2 நாளில் வேற கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆயிடலான்னா? ஷிஃப்ட் ஆயிடலாம். இது உன்னோட பைஜாமா தானே? ஆமாம் ஐயா. நல்லா கட்டு மஸ்தானாட்டம் உடம்பு வச்சுட்டு எங்கள் பாரு எனக்கு தொலைன்னு இருக்கு. எங்க இதுவும் நெஞ்ச சைட்லாம் கட்டு பார்க்கலாம், கட்டு அப்படின்னு அப்படியே பட்டனெல்லாம் ஊற்று விட்டாங்க. போயிட்டு முத்தம் கொடுக்குறான் ஜேகேவும். அப்போ அப்படியே தயாங்கோட உடம்பு முழுக்க அப்படியே முத்தம் கொடுத்து 2 பேரும் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. ஜேகே விடு, வலிக்குதா? எங்க வலிக்குது? இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா. ஜேகே உனக்கு எத்தனை குழந்தை வேணும்? 2 3 அவ்வளோதானாவா? ஒரு தடவை பண்ணாலே எழுந்தனைக்கு கூட உனக்கு ஸ்டாமினா இருக்காது. எழுந்த நின்றுவியா? நிற்பேன்.
ஒரு தடவை தான் அப்போ பண்ணுவியா? 2 3 அதெல்லாம்? ஓஹோ, ஆசையோட தான் இருக்கியா? என்ன சொல்லு, இப்பவே ஒரு ட்ரையல் காட்டுற. ஓ, காட்டுவியா? எப்படி? தோ இப்படிதான் அப்படின்னு தயங்கோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி வீசுறான். இப்போ தயவோட நெத்தியா வச்சுட்டு, சேக்கே அது அது பயப்படாது என்ன, சும்மா உனக்கு எப்போ உடம்பு சரியாகுதோ அது வரைக்கும் இதெல்லாம் கிடையாது, நீ ஆசைப்பட்டாலும் கிடையாது. நம்ம நியூ சிட்டிக்கு மூவ் ஆகிட்டு நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாமா? நியூ சிட்டியில் ஒரு மேன்ஷன் வாங்குற ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் என் கைக்கு அது வரல. அந்த மேன்ஷன் வந்ததும் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் என்ன ஜேகே? அங்கே போயிட்டு மாஃபியாவாக தான் ஒர்க் பண்ணுவியா? பேபி இங்கே பாரு, மாஃபியாவாக தான் ஒர்க் பண்ணுறேன். பட் ஏன் எதுக்குன்னு இது வரைக்கும் உங்ககிட்ட நான் சொன்னது இல்லைல்ல. எஸ், நான் மாஃபியா தான். ஆனால் இந்த சாக்கடை மாதிரி இருக்க பணக்காரவனுங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் என்னோட வேலையே. என்ன? ட்ரக்குங்கிற பேரில் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்னென்னமோ பண்ணுறானுங்க. அவனுங்களுக்கு அந்த மாதிரி ட்ரக்கை கொடுத்தோன்னா அவனுக்கு இருக்கிறது ஒன்று தான், சாக்குறது ஒன்று தான். அதை எடுத்துட்டு என்னென்னமோ தப்பு பண்ணுறானுங்க. ஈவன் ஆக்சிடென்ட் கூட பண்ணிட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதான் தயம், எனக்கு தெரியும் அப்போவே நீ இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக மட்டும்தான் பண்ணுவேன்னு. சரி, அதெல்லாம் விட உன் ஆசையை சொல்லு. என்னோட ஆசையா? அம்மா வாங்கணும். ஆமாம், எனக்கு குழந்தை கொடுக்க மாட்டியா? என் வயிறெல்லாம் பெருசாகி என்னை நீ அப்படியே தாங்கணும். நம்ம குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதெல்லாம் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குழந்தை கூட பேசணும். அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வந்ததும் உன்கிட்ட பால் குடிக்கணும். அதானா? அங்கெல்லாம் இல்லை. இது வரையும் யாரையும் லவ் பண்ணது இல்லையா? நீ லவ் பண்ணியிருக்கியா? பண்ணதில்லையே. ஃபர்ஸ்ட் டைமாக ஒன்று தான் பண்ண போகிறேன். ஒன்று மட்டும்தான் பண்ண போகிறேன். என்ன ஓகேவா? தயம், அது ஏன்டா வைக்கிட்ட மட்டும் நீ இப்படி வைக்கப்படுற ஜேகே? நான் சரியாக 1 வீக் ஆகும்ல? ஆமாம், அது வரைக்கும் நான் ஒன்றை பார்க்கலாம்ல? ஓஹோ, என்ன பார்க்கணுமா? முழுசாவா கொஞ்சமாவா? முழுசா. எனக்கு உன்னை முழுசா பார்க்கணும். எனக்கு இப்பயே என்னோட மொத்த வாழ்க்கையை உன் கூட வாழ்ந்துடணும். அது ஒரு நாளாக இருந்தால் கூட பரவாயில்ல. உன்னை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். அந்த லவ் எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுக்குற வழியில உனக்கு நான் என்னைக்கும் வழி கொடுக்க மாட்டேன் தயம். இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் போதும். ஏன் கோவப்படாது. நான் சொன்னது அது முதல் தடவை 2 பேருக்கும் நடக்கும்ல, அப்போ வலிக்கும்ல. அதை நினைச்சாலும் எனக்கு கடுப்பாக தான் அறிவு உனக்கு வலிக்குமேனு. அட் த சேம் டைம் எனக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். அந்த வலியை நீ எனக்கு அதிகமாக கொடுக்கணும், அதை நான் தாங்கிக்கணும். அந்த பெயின்லேயே என்னோட லவ்வோட டெப்த் உனக்கு தெரியணும் ஜேகே. ஐயோ தயம், ஷாண்டா அவ்வளோ அழகா பேசிட்டு இருக்கா. அப்புறம் நீ போய் குளிச்சுட்டு வரியா? அப்படியே உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டிவியை போட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அப்படியே தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்காக போறான். போயிட்டு இப்போ என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டல, நான் எப்படி மயக்கிறேன்னு நானே பார் அப்படின்னு குளிச்சு முடிச்சுட்டு எதுவுமே கட்டலை. ஈவன் நனைஞ்ச உடம்பு கூட டவல் வச்சு கூட அவன் துடைக்கவே இல்லை. ஷவர்லேருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்போ கதவு திறந்ததும், சரி மேலே அந்த ஒயிட் கலரில் கட்டுவாங்கல்ல, சாரி அந்த நேம் எனக்கு ஞாபகம் சட்டுன்னு வரலடா. ஸோ அது கட்டிட்டு வந்துட்டு இருப்பான்னு சொல்லி தயாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஜேகேவை பார்க்குறான். ஃபர்ஸ்ட் ஜேகேவோட ஃபேஸை தான் பார்க்குறான். தலையை அப்படியே தோட்டாமல் அப்படியே சொட்ட வர்றது பாரு எப்படி வரானா. அவ அப்படியே கீழே பார்த்து ஜேகேவோட 6 பேக்கு. எப்பா என்னம்மா இருக்கான்ல. அப்ப இன்னும் அப்படியே கீழே பார்த்தா அங்க தயங்கு ஷாக் ஆகிட்டு எப்படி கண்ணை மூடிக்கிறான். பார்க்க மாட்டேன் தயம் பார்க்காத தயம். எங்க என்ன பாரு பார்க்கலாம் தயம் அப்படின்னு தாங்க நோக்கி நடந்து வர்றான். சிக்கி என்னது இது? சிக்கி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, ப்ளீஸ் ஏதாச்சும் போட்டுட்டு வா. நீ இதான எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்டதை நான் இன்னைக்கு பேபி செய்யாம இருந்துருக்கா. தோ பாரு, என்னை பாரு பார்க்கலாம். தயம் நோ தயம், அவன் ஒரு மார்க்கமா இருக்கான். நீ தாங்க மாட்ட, உடம்புல இன்ன வரைக்கும் ஸ்ட்ரென்த் வரல.
அங்க இன்ஜுரியா இருக்கு ஃபேனா. இப்போ ஜேகே அப்படியே வந்துட்டு தயவோட ஃபேஸ அவனோட நாடியை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி அவனை பார்க்க வைக்கிறான். என்ன பாரு, என் ஃபேஸை மட்டும் பாரு. பயந்துட்டியா? தாங்க முடியுமான்னு ஜேகே அது அப்படின்னு அகைன் அங்க பாக்குறான். புத்து 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 பயமா இருக்கு. தயங்க என்ன பயமா இருக்கு? ஜேகே பயமா இருக்கு. ஐயோ அவனை எதுவுமே பண்ணல. பயமா இருக்கு நீ போயிட்டு ஏதாச்சும் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். ஜேகேக்கெல்லாம் சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ என்ன குழந்தை இதை பார்த்து பயந்துட்டு இருக்குன்னு அப்படியே இப்போ எல்லாமே கவரப் பண்ணிட்டு வர்றான். வந்து தயங்கோட பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். என்ன பயமா இருக்கா? ஆமா. இதான் பெருசா இருக்கு. எப்பா அப்பெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல. அப்போ நான் பார்க்கட்டுமா? ஜிகே புக் எடு. அந்த புக் தான் அதை எடு. எப்படி வாங்கின? மாஃபியா ஃபாலன் ஃபார் ஸ்பை நம்மளோட கதை மாதிரி இருக்குல்ல, அதான் அந்த ஸ்டோரி புக்கை வாங்கி வச்சுட்டேன். நம்ம படிச்சுக்கலான்னு. ஓஹோ படிச்சிட்டியா? இன்னும் படிக்கலையே. அப்போ எப்போ? அப்போ 2 பேரும் அப்படியே சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதில் எடுத்ததுமே அப்படியே ஒரு மாதிரி ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் வருது. ஆல்ஃபா ஒமேகா. ஓ ஒமேகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது ஆல்ஃபா ரொம்ப டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சரி சொல்லு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா நீ எப்படி நான் டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவ? ஐயோ நான்லாம் பார்த்துக்கவே மாட்டேன். நீ ஏன் பார்த்துக்கணும்? நான் ஏன் பார்த்துக்கணும்? பார்த்துக்க மாட்டியா? அப்போ குழந்தை தானே. பார்த்துக்கவே மாட்டேன். ஏன் பார்த்துக்க மாட்டேன்? தயம் போச்சு போ. ஊருக்கு முன்னாடி நீ வந்து ஐ லவ் யூ சொல்லிட்ட. ஆனா பாரு அப்படின்னு கியூட்டா அப்படியே உதடெல்லாம் பிதுக்கிட்டு அப்படியே அதை சைடு திரும்பிக்கிறான். ஜேகேவும் எப்படி ஒன்றை மட்டும் பார்த்துக்க முடியும்? உன் வயிற்றுக்குள்ளதான் ஒரு குட்டி இருக்கும்ல, அந்த குட்டியை தானே சேர்த்து பார்த்துக்கணும். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பியா குட்டிக்கு கொடுப்பியா? ஃபர்ஸ்ட் நீ தான், செகண்ட் குட்டி. என்ன கேளு. குட்டி வந்ததுக்கப்புறம் என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப்பா ரொம்ப பிடிக்குமா? பாப்பா தான் ஃபர்ஸ்ட். இல்லை புரியல. ஆமா பாப்பா தான் ஃபர்ஸ்ட். ஓ ஓகே வச்சுக்கோ, நல்லபடியா வச்சுக்கோ. அப்போ நான் பால் கேட்டா ஃபர்ஸ்ட் குடிப்பியா இல்லை பாப்பா கேட்டா குடிப்பியா? ஜேகே சொல்லு. நான் அதெல்லாம் இமேஜின் பண்ணி வச்சுட்டேன் குடிக்கும் போது. உங்ககிட்ட எப்படி வந்து திருட்டுத்தனமா குடிக்கலான்னு சொல்லு பார்க்கலாம். அது வந்து பாப்பாக்கு கொடுத்தக்கப்புறம் எப்படியும் இருக்கும்ல, நீ கண்டிப்பா விட மாட்ட. நீ எப்படியாச்சும் திருட்டு போன மாதிரி வந்து எடுத்துருவ. ஓஹோ சரி. அப்புறம் என்ன? வலிக்குமா? உறிஞ்சுனா வலிக்குமா? ஆமா, அது குழந்தைக்கு பல்லு இருக்காது, உனக்கு பல்லெல்லாம் இருக்கும். இப்போ வலிக்கும் தானே. வலிக்காம பண்ணட்டா? வலிக்காம அப்ப பாத்துக்கலாம். இப்போ நல்லபடியா தூங்கு. நீதான் தூங்கணும் வா அப்படின்னு ஜேகே என்னோட மடியில தாயங்க படுக்க போடுறான். கதை சொல்லிட்டா குழந்தையா நீன்னு? தூங்க மாட்டியா? உன் நெஞ்சு மேலதான் தூங்கணும். ஆனா நீ இப்படி தூங்க வைக்கிறான். இதுக்கு நான் தரையிலே படுத்துருவேன் அப்படின்னு எழுந்துக்க பாக்குறான். இப்ப ஜேகே மறுபடியும் அவனை பிடிச்ச அவனோட நெஞ்சு மேல தூங்க வச்சுக்கிறான். குளிக்கவே இல்ல ஊல. ஆமான்ல, போனை மட்டும் குளிக்க சொல்லிட்டு நான் குளிக்கவே இல்ல அப்படின்னு எழுந்து போறான். இப்ப ஜேகே மறுபடியும் பிடிச்சிட்டு இந்த இன்ஜுரியோட தண்ணி மட்டும் உடம்புல பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, வெளியில இருக்க குளிருக்கு உள்ள ஹீட்டா தான் வாட்டர் வரும். ஹீட்டர்லாம் போட்டு வச்சிருக்க ஹாட் வாட்டர் தான் வரும். அதோட உடம்புல பட்டுச்சு அவ்வளவுதான் எரியும். அப்புறம் அதுக்கும் நான் தான் உட்காந்து மருந்து போடணும். அப்போ நீ தான் சொல்ற நான் டர்ட்டியா இருக்கேன்னா, இருந்துட்டு போ, நானும் சேர்ந்து டர்ட்டியா வைக்கிறேன். அப்ப கட்டி பிடிச்சிக்கவா? கட்டி பிடிச்சிக்கோ, மொத்தம் கொடுத்துக்கோ, ஷன்னா வேணாலும் பண்ணிக்கோ, நான் ஸ்டாப்லாம் சொல்ல மாட்டேன். அப்போ உன் வாயை கடிச்சா சொல்ல மாட்டேன். அப்போ கீழே வந்து கழுத்துல சொல்ல மாட்டேன். அப்போ அதுக்கும் கீழே வந்து நெஞ்சில, அப்போ அதுக்கும் கீழே வந்து உன்னோட வயிற்றுல, அதுக்கும் கீழே அங்க தயம் அங்க கடிச்சிருவியா நீனு? கடிப்பேன். சொல்லு அங்க என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்கோ. ஃபுல் ஹாப்பினஸ் எனக்கு, அது உனக்கு. ஜேகே வேணாம்,
இப்படியே பேசிட்டே இருந்தோன்னா கெட்ட கெட்ட பசங்களா ஆயிடுவோம். அப்படியா? ஆனால் நான் ஆல்ரெடி ஆகிட்டேனே அப்படின்னு தயங்கோட இடுப்பை நல்லா பிடிச்சிக்கிறான். சின்ன இடுப்பா? இந்த இடுப்பை என் வலியை தாங்குமா? நான் கொடுக்குற வலியா? தாங்கும், அதெல்லாம் தாங்கும். அடுத்த நாள் இடுப்பு வலிக்குதுன்னு இருக்க மாட்டியே. இருப்பா, அப்போ நீ வந்து இடுப்பை பிடிச்சி விடும் போது மறுபடியும் மூடாகி மறுபடியும்லாம் ஒன்று செய்வேன். தயம் என்ன எப்போ பார்த்தாலும் பேசியே கவுத்துடுறான். அப்போ இப்படியே 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அவங்க வேற ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில் அந்த அளவு பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான். அப்போ அங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆக்கிடுறாங்க. அப்போ தயாக்கில் அந்த நியூ ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகான கண்ட்ரி, அழகான மவுண்டைன்ஸ், வெதரும் நல்லா இருக்கு. ஸ்னோ பெய்யும் போது இன்னும் அழகா இருக்கும். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா நடக்கிறான். அப்படியே ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு அந்த பால்கனி வீட்டில் இருந்து ஒரு மவுண்டைன் இருக்கு, அது அழகா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அழகா பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே எங்கன்னு பறந்துட்டு இருக்கு. வாவ், என்ன பிளேஸ்லாம்! இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அமையணும் தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. நானும் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன். இதோ கிடைச்சிருச்சு. அப்போ இப்படியே அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 1 வீக்கா வெளியில போறது, அவனை ரொம்ப டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறது. அவன் ரொம்ப லிட்டரலி ஒரு மாதிரி குழந்தை, சரியான குழந்தை. ரொம்ப அழகா பாத்துக்கிறான் ஜேகே. ஒரு மாஃபியா அப்படிங்கிற ஒரு தோரணையே அவன் கிட்ட காட்டவே மாட்டான். ரொம்ப கியூட்டா பாத்துக்குவான். வெளியில வந்து கூட்டிட்டு போறது, அப்புறம் பஞ்சு மிட்டாய் கேட்டால் வாங்கி கொடுக்கறது, ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறதுன்னு அப்படியே அழகா தலையில ஒரு கியூட்டான அந்த பேண்டெல்லாம் மாட்டிட்டு மாஃபியா இருந்தானே இப்படி ஆக்கிட்டியடாங்கிற மாதிரி தயங்க பார்த்து நல்லா ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ தயங்க வெளியில கூட்டிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரதுக்காக வந்துட்டு இருக்கான். ஜேகே, நல்ல குளிரா இருக்கு, வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு அவனோட ஜாக்கெட்டுக்குள்ள ஜேகேவை கூப்பிடுறான். இப்போ ஜேகே இழுத்து அவனோட ஜாக்கெட்டோட கட்டி பிடிச்சிக்கிறான் தயங்க. ஜேகே, என்ன பேபி, ஃபர்ஸ்ட் ஸ்னோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்னோ அப்போ நமக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா லைஃப் லாங் அவங்க 2 பேரும் ஒன்னாவே இருப்பாங்களாம். அப்போ ஏதாச்சும் கண்ணை மூடி விஷ் கேட்டுக்கோ. கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு குழந்த மாதிரி அழக விஷயம்லாம் கேட்டுக்கிறான். இப்போ ஜேகேவும் கண்ணை மூடிட்டு தயங்க கூட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அவனை யாரும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, நானும் அவனை கஷ்டப்படுத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு உங்க 2 பேரும் ஒன்னா கண்ணை திறந்து 2 பேரையும் பாத்துக்கிறாங்க. இப்ப கரெக்டா ஃபர்ஸ்ட் ஸ்னோ தயங்கோட மூக்கிலே வந்து விழுகுது. ஜேகே அவனோட மூக்கு வச்சு அழகா அதை அப்படியே ஒரு மாதிரி உரசிட்டு அப்படியே இந்த ஸ்னோலயே 2 பேரும் கை கோர்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே தயங்கோட உடம்பு இப்ப கம்ப்ளீட்லி ஆல் ரைட். இப்ப தயங்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஃபீல் ஆகுது இந்த வெதர். அப்போ ஜேகேவும் போனதுமே கதவு அடைச்சிட்டு கதவுல இருந்து அப்படியே தயங்க இழுத்துட்டு போயிட்டு அப்படியே படுக்க வைக்கிறான். தயம், சத்தியமா என்ன ஸ்டாப் பண்ணிடாத. என்னால இவ்வளோ நாள் கண்ட்ரோல்டா இருந்துட்டேன், இப்போ என்னால் சத்தியமா முடியாது. என் கட்டுப்பாட்டை இழந்த மாதிரி ஃபீல் பண்றேன். ஆல்ரெடி நீ வேணும்னு கீழே ஒருத்தவன் கேட்டுட்டே இருக்கா. என் குழந்தைங்க வலிக்கும் நானும் விட்டு கொடுத்துட்டே இருக்கா. ஜேகே, எனக்கும் நீ வேணும் ஜேகே. நானும் இவ்வளோ நாளாக கண்ட்ரோல்டா இருந்தேன் பிகாஸ் ஆஃப் மை இன்ஜுரி. ஆனால் இப்போ என்னால் அப்படி இருக்க முடியாது. எனக்குள்ள நீ வரணும்னு ஆசைப்படுறேன் ஜேகே, நானும் உனக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன் தயம் அப்படின்னு 2 பேரும் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி வீசுறாங்க. அப்படியே பறக்குது. ரூம் நல்லா குளிரா இருக்கு. அங்கே ஹீட்டரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு ஜேகே அவனோட உடம்போட மொத்த வெயிட்டையும் அப்படியே தயாங் மேலே போடுறான். தயாங் நல்லா மூச்சு வாங்கிக்கிட்டே ஜேகேயோட காது போயிட்டு நல்லா கடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஜேகே நல்லா தயாங்க்கு நெஞ்ச சைடு போயிட்டு அப்படியே கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா உரியிறான். ஓகேடா, இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக 2 பேர்த்துக்கும் அப்படி இப்படி சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சீன்ஸ் விருப்பப்பட மாட்டீங்கன்னா கண்டிப்பாக பார்க்காதீங்க. டு பி ஃப்ரேங்க், எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஒரு தாட்டே அப்படியே போயிடுச்சு. ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டடாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ஜாப் போயிட்டு 7 o'clock தான் வருவோம். சம்டைம்ஸ் எப்போயாவது ரேராக சீக்கிரம் வர வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம்லேயும் நான் உங்களுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன். ஆனாலும் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் கிடையாது, ஒரு லைக் கிடையாது. முதல்லாம் ரொம்ப நான் சொல்லுவேன், உங்களுக்கு தான் பசங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுவாங்க, லைக்லாம் பண்ணிடுவாங்க. நான் அது கேட்கவே அவசியமே இல்லை, முக்கியமாக கமெண்ட்ஸ் அப்படின்னு. ஆனால் இப்போலாம் ரொம்ப வியூஸுமே ரொம்ப அடி வாங்குது.
அப்படி இது நான் ஷேர் பண்ண தான் செய்கிறேன். டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ணுறேன், போஸ்ட்டும் போடுறேன், எல்லாமே பண்ணுறேன். பட் ஸ்டில் ஏன் வியூஸ் அடி வாங்குதுன்னு தெரியல. ஒரு வேளை பிடிக்க மாட்டேங்குதா, என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன. டு பி ஃப்ராங்க் ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்குது, நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு ஒரு கரெக்டான ஒரு இதுவே அமைய மாட்டேங்குதே அப்படின்னு. சாரி, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. பட் தெரியல, எனக்கு அப்படி தான் தோணுது. டு பி ஃப்ராங்க், எனக்கு ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா. பார்க்கலாம், இதுக்காச்சும் ஏதாச்சும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களான்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் தான் லாஸ்ட் பார்ட். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக 2 பேருக்கும் அப்படி இப்படின்னு நடந்து லாஸ்ட்டாக ப்ரெக்னென்சியோடு தான் முடிப்பேன். ஸ்பெஷல் பார்ட்னு ஒரு பார்ட் போடுவேன். அதில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி டெலிவரி, அந்த ஜேர்னி, அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 20 பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 2 கமெண்ட் எப்படி வருதுன்னா, டேக்குக்கு வந்து ஷிப் பண்ணாதீங்க அப்படின்னு சாஃப்டாகவும் வருது, அப்படியே ஒரு மாதிரி ஹார்ஷான கமெண்ட்டாகவும் வருது. ஸோ நம்ம சொல்கிறோம்ல, பிடிச்சா பாருங்கடாமா, பிடிக்கலன்னா விட்டுருங்கடாமா. அது அவங்க மண்டைக்குள்ளே ஏறுதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். ஓகேடா ட்ரகீஸ், எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. லவ் யூ ஆல். சராங்கி.